ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான அழகான மனதுக்கு இதமான ஒரு கதையை இப்ப நம்ம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நல்ல வெயில், லாரிகளும் பேருந்துகளும் சென்று கொண்டு வந்திருக்கொண்டு இருந்தது. அந்த தார் சாலையில வயதான மனிதர் ஒருவர் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தாரு. தாகம் அவரை வாட்டியது. வறட்சியால தண்ணீர் எங்காவது கிடைக்குமா என்று அவரோட கண்கள் அலைபாய்ந்து தேடிக்கொண்டிருந்தது. சற்று தூரத்துல ஒரு பழக்கடை கண்ணுல பட்டது அவருக்கு. அங்கு சென்று கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டாரு. தண்ணீர்லாம் இல்ல, காசு இருந்தா ஜூஸ் தர்றேன் என்று கடைக்காரர் சொன்னாரு. ஐயா, ஜூஸ் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நான் அதை குடிச்சிட்டு போயிடுறேன் ஐயா, தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி தாங்களேன் என்று கேட்டாரு. அன்று கடைக்காரருக்கு சரியா வியாபாரம் ஆகவில்லையோ என்னவோ, அந்த கோபத்துல இருந்திருப்பார் போல் இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது, போங்க போங்க, இங்க இருந்து இன்னும் என்னைய கோவப்படுத்தாதீங்க என்று விரட்டி விட்டாரு. பெரியவர், தம்பி, தாகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கிறாயே, எதையும் வியாபாரமா நினைக்காதப்பா, இது ஒரு புண்ணிய காரியம் இல்லையா, தயவுசெய்து தண்ணீர் மட்டும் இல்லைன்னு சொல்லாதப்பா, கொஞ்சம் தண்ணி கொடுப்பா என்று முதியவர் மறுபடியும் கேட்டாரு. தண்ணீர்லாம் கிடையாது, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு மீண்டும் விரட்டி விட்டாரு. அப்போ அங்க ஒரு சிறுவன் வந்தான். கிழிந்த ஆடையோட ஒரு குட்டி பையன் இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஐயா, என் வீட்டுக்கு வரீங்களா, தண்ணீர் தரேன் என்று சொல்லி அவரை அன்புடன் அழைத்து சென்றான். அவன் வீடு என்று சொன்னது சாலையோரத்துல ஒரு மேல தார்பாய் கிழிஞ்ச அந்த நம்ம சுவரொட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்னா ஒட்டி அதை வச்சு ஒரு மூடி, ஒரு கித்தான் பையால மூடப்பட்டு அதுக்குள்ள தங்கி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண் வெளியில வந்தாங்க. இந்த சிறுவன் அந்த பெண்ணிடம், அம்மா, இவருக்கு ரொம்ப தாகமா இருக்கிறதா, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்களேன் என்று சொன்னான் அந்த குழந்தைத்தனத்துடன். அந்த பெண், எப்பா, நாமும் இங்க பிச்சை எடுப்பவங்க, நம்ம கிட்ட எல்லாம் தண்ணி வாங்கி குடிப்பாங்களான்னு தெரியலையே, நீயே அந்த பெரியவர்கிட்ட கேள அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏமா அப்படி கேக்குறீங்க? அந்த பெரியவர் கேட்டாரு. ஐயா, நாங்க இந்த ரோட்டோரத்துல தங்கி இருக்கிறவங்க, நன்றாக இருந்தவங்க தான்யா. இவனோட அப்பா இறந்து விட்டதால கிராமத்தை விட்டு பிழைப்பதற்காக இங்க வந்தோம். இவனோ சிறுவன், எனக்கோ உடல்நிலை சரியில்லாத நிலைமை, அதனால வறுமையின் காரணமாக பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் ஒரே ஒரு உடைந்த அலுமினிய குவளை மட்டும்தான் இருக்கு, அதாவது டம்ளரு. அது போக ஒரே ஒரு பிளாஸ்டிக் குடம் தான் இருக்கு, அதுக்குள்ளதாயா தண்ணீர் இருக்கு, அந்த குவளையில கொடுத்தா நீங்க குடிப்பீங்களா என்று அந்த தாய் கேட்டாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நீ குடுமா, நீ அன்போட மனிதத்தன்மையோட உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கற பத்தியா. எவ்வளவு பேரு இங்க பணம் காசு எல்லாம் இருந்தாலும், அவங்க கிட்ட தண்ணீர் இருந்தாலும் நான் கேட்டு குடுக்கறதுக்கு அவங்க கிட்ட மனம் இல்லம்மா. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் நீ குடுக்கறன்னு நினைக்கிற பத்தியா. உன்னோட இந்த அன்பான தாய் உள்ளத்தோட நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்மா, தயவு செய்து குடுமா, நான் குடிக்கிறேன் என்று சொன்னவர் அந்த பெண் கொடுத்த அந்த குவளை தண்ணீரை பிடித்து குடித்தவர் மெல்ல தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, அம்மா, மிக்க நன்றி அம்மா, இந்த உதவிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், ஆனா என்கிட்ட ஏதாவது இருக்கான்னு தெரியல, இருமா, ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன்னு தன்னோட சட்டை பைய உடைகள் எல்லாவற்றையும் தடவி பார்த்தாரு. ₹1 நாணயம் இருந்தது. அதை எடுத்தவர், தம்பி, என்னிடம் ஒரே ₹1 மட்டும்தான் இருக்கிறது, ஆனா இந்த ₹1 பிச்சை காசு என்று நினைத்து விடாதே, இந்த காசு மூலமா உன் வாழ்க்கையே மாறிவிடும், ஒரு வாய்ப்பு வரும் பாரு, இந்த காசுக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு, இது நான் உன்னோட அன்புக்கு கொடுக்கிற பரிசுப்பா, இது பிச்சை காசு இல்ல அப்படின்னு சொன்னவர் அந்த காசை பையனிடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து நடந்தாரு. அந்த பெண்ணும் பையனும் யோசித்து நின்றாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு நிறைய பேரு சில்லறை காசுகளை கொடுத்திருக்கிறாங்க, ஆனா அத பிச்சையாத்தான் நினைத்து கொடுத்திருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் காசை கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சொல்லி செல்கிறாரே என்ற யோசனையிலேயே அவங்க அன்னைக்கு முழுவதும் மகிழ்ச்சியோட கழித்தாங்க. மறுநாள் அந்த பையன் ஒரு முடிவு செய்து அந்த பழக்கடைக்கு சென்று, எலுமிச்சம்பழம் ₹1 எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்டான்.
அவர் 50 பைசா வீதம் 2 கிடைக்கும் தம்பி என்றாரு. 1 ரூபாய்க்கு 2 பழம் வாங்கி வந்தான். அடுத்து இவங்க வைத்திருந்த அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடித்து வந்தான். பின் இவர்கள் வைத்திருந்த உப்பும் கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணீரில கலக்கி அதற்குள்ள 2 எலும்பிச்சம்பழங்களை பிழிந்தான். அந்த குடத்தை வெளியில் கொண்டு வந்து வைத்து ஒரு தாளில் தாகம் எடுப்பவர்கள் குடிக்கலாம் என்று எழுதி அந்த குடத்துல ஒட்டி வைத்து ஒரு அட்டையையும் மூடி வைத்து அந்த குடத்தின் மீது மூடி வைத்து அதன் மேல அந்த நசுங்கிய அலுமினிய குவளையையும் அதாவது அலுமினிய டம்ளரையும் வைத்து விட்டான் அந்த சிறுவன். அந்த பகுதியில கூலி வேலை செய்பவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஜூஸ் கடை என்பது எட்டா கனியாக இருந்தது. இந்த குடத்தை பார்த்தவுடன் தன்னோட கையில வைத்திருந்த சில்லறை காசுகளை போட்டுவிட்டு குடித்து விட்டு சென்றாங்க. மதியத்துக்கு மேல அந்த சிறுவன் குடத்தை வந்து பார்த்த பொழுது அந்த குடம் காலியாக இருந்தது மட்டுமல்ல, அந்த குடத்தின் பக்கத்துல சில்லறை காசுகள் இருந்தன. எடுத்து எண்ணி பார்க்க 3 ரூபாய்க்கு மேல இருந்தது. மீண்டும் பழக்கடைக்கு வந்தான். அந்த எலும்பிச்சம்பழங்களை வாங்கி பிழிந்து குடத்துல தண்ணீர் பிடித்து உப்பை போட்டு கலக்கி வைத்தான். மாலை அந்த குடத்தருகே மேலும் சில்லறை காசுகள் கிடந்தன. எண்ணி பார்க்க கிட்டத்தட்ட 5 ரூபாய்க்கு மேல இருந்தது. மறுநாள் பழக்கடைக்கு சென்றான். பழக்கடைக்காரர் நேற்று இவன் செய்ததை பார்த்து கொண்டே இருந்தார். இந்தாப்பா, நேற்று நிறைய கூலி ஆளுங்க உன்னோட குடத்துல வச்சிருக்கிற தண்ணியை குடிக்கிறத பார்த்தேன். நமக்குள்ள ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கலாமா? நான் கொஞ்சம் சாமான் தரேன், நீ எனக்கு அந்த பொருளுக்கான வாடகையை மட்டும் கொடுத்துடணும், சரியா? அவரை பொறுத்த வரைக்கும் என்னங்க, வியாபாரம் அது போதும். வியாபாரம் எங்க ஆனா என்ன, அவருக்கு வியாபாரம் பண்ணணும், அதுல இருந்து ஒரு வருமானம் வரணும். அதை எண்ணி அந்த சிறுவனிடம் வியாபாரம் பேசினாரு. அந்த சிறுவன் யோசித்து சரி என்று கூறினான். அவர் ஒரு பலகையும் ஒரு பெஞ்சும் 2 புது குடங்களும் கொஞ்சம் டம்ளர்களும் கொடுத்தாரு. அது போக 5 ரூபாய்க்கு எலும்பிச்சம்பழங்களையும் கொடுத்தாரு. இப்பொழுது ஒரு குடத்துல உப்பு கலந்தும் மற்றொன்றுல சர்க்கரை கலந்தும் வைத்தான் அந்த சிறுவன். அதே மாதிரி எழுதி ஒட்டிட்டு போயிட்டான். அன்றும் ஏழை மக்கள் அவனுக்கு சில்லறைகளை நிறைய போட்டிருந்தாங்க. அவன் அதை எடுத்துக்கொண்டு பழக்கடைக்காரருக்கு எலும்பிச்சை பழத்துக்குண்டான தொகையையும் குடம் பெஞ்சுக்குண்டான வாடகையையும் கொடுத்தான். அது போக கையில 10 ரூபாய்க்கு மேல இருந்தது. அதை கொண்டு போய் தன் அம்மாவிடம் அன்பாக கௌரவமாக கொடுத்து சொன்னான். அம்மா, இனிமே நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம்மா, நமக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைத்து விட்டதம்மா, நம்ம பிழைப்பதற்கு ஒரு வழி, அதுவும் நேர்மையாகவும் கௌரவமாகவும், அதனால நம்ம இதையே செய்யலாமா என்று தன் தாயிடம் கூறினான். நாளடைவில் நல்ல வளர்ச்சியை அடைந்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன். இப்போ இவனே புதிய குடங்களும் மற்ற பொருட்களும் வாங்கிவிட்டான். ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி எடுத்துக் கொண்டான். ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டதால அவர்களிடம் அதிக தொகை அவன் கேட்கவில்லை. அதனால அதிகமான வாடிக்கையாளர்கள் அவனது இடத்துக்கு வர தொடங்கினாங்க. அவனும் தன் தாயுடன் ஒரு அறைய வாடகைக்கு எடுத்து தங்கி கொண்டான். காலங்கள் உருண்டன. அன்று பார்த்த அந்த சிறுவன் இப்பொழுது நகர்ல 4-5 பழக்கடைகளுக்கு சொந்தக்காரனானான். நகரில் அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டான். என்றாலும் இன்றளவும் இந்த கடை எப்பொழுதும் போல் ஏழைகளுக்காகவே இயங்கும் என்ற சேவையை மட்டும் மனதில் இருந்து அவன் எடுக்கவே இல்லை. அந்த சேவை மனப்பான்மையுடனேயே வியாபாரம் செய்து வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் அவனும் அவன் தாயும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவன் இன்று இளைஞனாக ஆகியிருந்தான். இப்படிதாங்க வளர்ச்சின்றது எப்பவுமே எப்படி வரும், யாரால வரும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில நம்மளோட பயணத்தை தொடர்வது, வெற்றியை பார்ப்பது, வெற்றியை அடைவது, வாழ்க்கைன்ற பயணத்தை பயணிப்பது கடினம் தான். இப்ப இருக்க காலகட்டத்துல மிகவும் கடினமான விஷயம்தான், ஆனா முடியாதது இல்லைங்க. அதனால நம்ம எந்த ஒரு செயலையும் முடிந்தவரை செய்யக்கூடாது. அதை முடியும் வரை, அதாவது அந்த செயல் முடியும் வரை நம்மளோட முயற்சிகளை செய்து வெற்றி அடைவோம். அனைவரிடமும் மகிழ்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடையும் நம்மளை காட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைய உருவாக்குவோம். எல்லாரையும் நம்மள மாதிரியே பார்ப்போம், எந்த பாகுபாடும் இன்றி. ஓம்
நம சிவாய. நன்றி.